இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் ஒன்றை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. சந்தோஷமா இருக்கீங்களோ? சந்தோஷம். உங்க லைஃப்ல சந்தோஷமா வாழ்றீங்க. பேபி, நான் வாழ வேண்டிய இடத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்க. அவனுக்கு பழசெல்லாம் மட்டும் ஞாபகம் வரட்டும், அப்புறம் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நான் வாழணும்னு நினைச்ச இடத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்க, அதுவும் அவன் கூட சந்தோஷமா. என்ன அவ்வளோ கொழுப்பேறிடுச்சு உனக்கு? எப்படி நீ அவன் லைஃப்குள்ள வந்த, எதுக்காக வந்த, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அவன் லைஃப்குள்ள நீ இருக்க போறது இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் வாழணும்னு நினைச்ச இடத்துல நீ வந்து வாழ்ந்துட்டு இருக்கியா? என் வாழ்க்கைக்குள்ள நீ பூந்துட்டு நீ சந்தோஷமா இருக்க. இங்க நான் கஷ்டப்படணும்னு நினைச்சியா? ஆனா அது மட்டும் முடியவே முடியாது. நான் சந்தோஷமா இருப்பேன், அதுவும் கண்ணு முன்னாடி சாம் கூட சந்தோஷமா வாழுவேன். என்ன ஒரு திமிரு! நீயும் அவனை லவ் பண்ணல, அவனும் உன்னை லவ் பண்ணல. 2 பேரும் முதல்ல புருஷன் பொண்டாட்டியாவே இல்ல. இருந்தாலும் உங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா? இப்படி சந்தோஷமா வாழ விட்டுருவேன் நினைச்சியா? நானு அந்த இடத்துல நான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து வாழ்ந்துட்டு இருக்கிய அவன் கூட சந்தோஷமா. அவனுக்கு மட்டும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அவன் வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சிரும். பழசெல்லாம் ஞாபகம் மட்டும் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை அதோட போயிரும். ஆனா அது உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலையே. என்னமோ எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. அந்த இடத்துல நான் சந்தோஷமா அவன் கூட வாழணும். நீ வந்த உடனே விட்டு கொடுத்துருவேன்னு நினைச்சியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்போ உங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சஞ்சய் வந்து சொன்னானோ அப்பவே உங்க லைஃப் அதோட போயிருக்கணும். சஞ்சய்னால ஒன்றும் பண்ண முடியல. நான் என்ன பண்ணோம், நான் காட்டுறேன். பழசு எல்லாத்தையும் ஞாபகம் வர வச்சு உன் வாழ்க்கையிலேருந்து அவனை துரத்தி விடுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா நிம்மதியே போயிடும். இப்போ நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்த்து எனக்கு வயிறு எரியுது. இப்பவே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். ஆனா நான் இப்ப பண்ண மாட்டேன். சந்தோஷமா வாழ எவ்வளவு நாளைக்கு வாழ்றேன்னு நானும் பாத்துறேன். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 1 மாசம் வாழவி அவன் கூட சந்தோஷமா இருக்கிற அந்த கொஞ்ச நாள் நீ அவன் கூட சந்தோஷமா இருந்துக்கோ. ஏன் சொல்றேன்னா அதுக்கப்புறம் அவனை உன்னால பார்க்கவே முடியாது. அப்புறம் எப்படி அவன் கூட நீ சந்தோஷமா இருப்ப? அதான் சொல்றேன், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்கோ. எனக்கு எப்ப தோணுதோ அப்ப அவன் லைஃப்ல இருந்து உன்னை நான் பிரிச்சிருவேன். இப்போ சொல்றேன், எனக்கு எப்ப தோணுதோ அப்ப பிரிச்சிருவேன் உங்க 2 பேத்தையும். அது வரைக்கும் அவங்க கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கோ. ஏன்னா அதுதான் உன்னோட கடைசியா கூட இருக்கலாம்ல. எனக்கு எப்போ உன்னோட கடைசி நாள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு எப்ப தோணுதோ அப்ப முடிச்சிருவேன் உங்க லைஃப. சாம் என் கூட மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும். வேற யாரு கூடயும் அவன் சந்தோஷமா இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. மொத்தமா வெறுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. அதான் உன் கூட சந்தோஷமா வாழ்றது எனக்கு பிடிக்கலதான். அது பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு. அவன் கூட யாரு சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது. என் அம்மா அப்பாவே அவனால சந்தோஷமா இருந்தா எனக்கு பிடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அவனால நான் சந்தோஷமா இருக்கணும், என்னால அவன் சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அவனால யாரு சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால யாரையும் சந்தோஷமா வச்சிருக்க மாட்டேன் நானு. அதுவும் அவனாலனா வாய்ப்பே இல்லை. அதுக்கு தான் சொல்றேன், உன்னால ஏதோ கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியும், அதுக்கப்புறம் நரக வேதனை அனுபவிப்ப. இப்ப 2 பேரும் என்ன பண்ணீங்க? வெளியில ஓடி ஆடி விளையாடுறீங்க, விளையாடுங்க. ஆனா அதெல்லாம் நான் விடவே மாட்டேன். இதுக்கு மேல சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க மனசுக்குள்ள. ஆனா அதை உங்களால வெளியில காட்ட முடியாது. ஏன்னா நடுவுல நான் வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் சாம் கூட யாருனாலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. என்னை தவிர அவன் கூட வேற யாருனாலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. என்னடா இவ்வளோ பேசுவேன், நீ கிழிச்சிருவியா அப்படி இப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. ஷாலு நீயே நினைப்ப ஷாலு. ஆனா நான் பண்ணி காட்டுவேன் ஷாலு. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. இப்ப நினைச்சா கூட உன்னை கூப்பிட்டு வச்சு என்னால பேச முடியும். ஆனா நான் பேச மாட்டேன். உன் கூட பேசணும்னு அவசியமும் இல்லை ஷாலு எனக்கு. நீ யாரடி நான் உன் கூட பேசணும்? அவனை விட்டு கொடுன்னு சொல்லி நான் ஒரு நாளும் உன்கிட்ட வந்து கெஞ்ச மாட்டேன். நீ வேணா என்கிட்ட வந்து கெஞ்சுவே தவிர நான் கெஞ்சவே மாட்டேன். எனக்கு தேவையான பொருள் நானே எடுத்துட்டு போவேன். யாருக்கிட்டையும் கெஞ்சி வாங்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை ஷாலு. அதனால வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழ். இதுக்கு மேல என்னோட ஆட்டம் ஸ்டார்ட். இங்க இருந்து என்னோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது ஷாலு, பார்த்துக்கிட்டே இரு.
வருவேன், திரும்பி இங்க கால் எடுத்து வைப்பேன். அதனால கூடிய சீக்கிரத்துல பாப்ப ஷாலு. அதனால வரேன். பை பை. சரி சார், நீ போயிட்டு வா. சரி நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. சரிடா, நீ போ. பார்த்து பத்திரமா போடா. சரிங்க மேடம். சரி கோட் ஷூட்டை மாத்திட்டு போ. சரி, அதான் நீ சொன்னதுலயே முடிவுலயே இருந்துட்டியா, அப்புறம் என்ன? முன்னாடியே மாத்திட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கவே தேவையில்ல. முதல்ல என்னம்மா பண்றது, மாத்தணும்னு தோணலையே. இப்ப தோண வச்சுட்டேன்ல சார், அதனால போய் மாத்திக்கோங்க. இனிமே நான் சொல்றதை கேட்கலனா நானா கேட்க வச்சிருவேன். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சுங்க மகாராணி. புரிஞ்சுச்சுன்னா சரிதான். சரி, என்ன சொல்லிட்டு நீ இப்படி காய்ச்சல உட்காந்துட போற, போ. அதெல்லாம் நான் பாத்துக்க, நீங்க போங்க போங்க. அத்தை மாமாவை பார்க்க போயிட்டு வந்துட்டடா. தனியாவா? அஜய் வருவான், அஜய் கூட போயிட்டு வந்துடுறேன். சரி, அஜய் கூடனா ஓகே, தனியானா வேணாம், நான் வரேன். இல்ல தனியாலாம் இல்ல, அஜய் கூட தான் போயிட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாத, அஜய் கூட தானே நான் போயிட்டு வந்துருவேன். அதுக்கோசரம்லாம் நீங்க வந்து வர வேணாம் சார். அப்புறம் ஈவினிங்கும் அங்கதான் இருப்பாங்க, வந்துருங்க. அங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க, ஓகேவா? ஓகேங்க மேடம், ஓகே. ஏன் இங்கெல்லாம் இருக்க மாட்டீங்களா? அப்படி இல்ல, தனியா இருக்கணுமே. அதான் உன் ஃப்ரெண்ட் அஜய் இருக்கானே, அப்புறம் என்ன? இல்லடா, அப்படியே அத்தை மாமாவை பார்த்துட்டு வேணா இங்க வந்துடுறேன். நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு ஓகே தாம்மா. அப்புறம் ஏன்னா இவ்ளோ கேள்வி கேக்குற? அதான் நான் எங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டியா, அப்புறம் ஏன் இவ்ளோ கேள்வி கேக்குற? போடா. உடலாம் வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியல சார். அஜய் வர வரைக்கும் வீட்டை பார்த்து பத்திரமா இரு. ஓகேங்க சார், நான் பார்த்து பத்திரமா தான் சார் இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நல்லா தைரியமா போயிட்டு வாங்க. எனக்கும் தைரியம்லாம் இருக்கு, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நான் சொல்றதை கேளு. அஜய் வர வரைக்கும் பார்த்து பத்திரமா இரு. அண்ட் இன்னும் சாப்பிடல, போய் சாப்பிடு முதல்ல. சாப்பிடணும், அஜய் வந்துட்டோம். அஜய் கூட அப்படியே சேர்ந்து சாப்பிடுறேன். சரி, 2 பேரும் சாப்பிட்டா சரிதான். அப்புறம் அஜய் வர நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கலையே? என்னடியே பேசுற லூசுத்தனமா? அப்போ நீ அவ்வளவுதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கல? அப்படியெல்லாம் இல்லடா. நான் என்ன கேட்டேன்னா, அஜய் வர அஜய் கூட போறல, நானே கொண்டு போய் விட்டுருப்பேன். அஜய்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீ தப்பா நினைச்சுப்பல, அதுக்கு சொன்னேன்டா. சாம பத்தி எனக்கு தெரியாது, அவன் என்னெல்லாம் தப்பா நினைக்க மாட்டான். யார் என்ன சொன்னாலும் அவன் தப்பா நினைக்க மாட்டான், அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால சாம், நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை சார். யோசிக்கிற அளவுக்கு என் புருஷன் விட்டு கொடுக்கல என்ன, அதனால நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவும் மாட்டேன். ஏன்னா எனக்கும் அஜய்க்கும் தெரியும் நாங்க யாருக்கும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. ஓ, அவ்வளோ தைரியமா மேடம் உங்களுக்கு? ஆமாண்டா, ஆமா, எனக்கு தைரியம் தான். சரி சார், நீ கிளம்பு போ. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு சார் உனக்கு, அப்புறம் இன்னும் டைம் ஆயிர போது. போ போ போ, நீங்க போய் கிளம்புங்க, போங்க. நான் தண்ணியை ஊத்தி வேற டைம் ஆக்கிட்டேன். அப்புறம் அங்க போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன சொன்னாலும் சொல்லிடுவேன் நீ. அதனால போயிட்டு வா சார், போ. சரி, நீ என்ன ஏதுன்னு பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. சரி சார். அப்புறம் இன்னொன்னு சார், என்ன? ஈவினிங் நாங்க கூப்பிட வந்தனா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரணும். அங்க இல்லைன்னா நான் இங்க இருப்பேன், சரியா? ஆனா நீ வரும்போது கண்டிப்பா சாக்லேட் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் என்னால வாங்கிட்டு வர முடியாது. ஏன் வாங்கிட்டு வர மாட்டேன்? முன்ன பின்ன நான் யாருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வந்தது இல்லப்பா. நீ உன் தங்கச்சிக்கு வாங்கிட்டு வர மாட்டேன்? தங்கச்சிக்கு வாங்கிட்டு வருவேன், ஆனா வைஃபுக்கு, காதலிக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தது கிடையாது. ஹலோ, இப்ப வாங்கிட்டு ஒன்னும் தப்பு கிடையாது. அதுக்காக நான் உன் தங்கச்சியை மாற முடியாது, சரியா? அதனால சாக்லேட் வாங்கிட்டு வர சார். என்னால முடியாதுப்பா. நாளே இந்த கடையில போய் சாக்லேட் வாங்குறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஐயோ சார், பிடிக்காதா சார்? ஆஹா, எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காததுதான் நீ செய்ய மாட்டீ. சார், உனக்கு பிடிக்காமலே இருக்கட்டும் சார். எனக்காக நீ போய் வாங்கிட்டு வா சார், ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். இனிமே பிடிக்க வச்சுக்கோ, சரியா? ஏன்னா நான் வருத்தமா இருக்கும் போதெல்லாம் உன்கிட்ட சாக்லேட் தான் கேட்பேன். உன் மேல கோவமா இருக்கும் போதே எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்துதான் நீ சமாதானப்படுத்தணும். அதனால இனிமே வாங்க கத்துக்கோ, உனக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சுக்கோ, ஓகேவா சார்? ஓகே டி பொண்டாட்டி, உனக்காக இதை நான் மாத்திக்கிறேன். மாத்திக்கலாம் தேவையில்ல, நீங்க வாங்கிட்டு வந்தா மட்டும் போதும். வாங்கிட்டு தானே நான் இன்னைக்கு முடியாது. ஏன் முடியாது? நானா இன்னைக்கு வாங்கிட்டு வரணும், அப்பதான் நீ கேட்டனால வாங்கிட்டு வர முடியாது. வாங்கிட்டு வரடா. வாங்கிட்டு வரலன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரி பொண்டாட்டி, வாங்கிட்டு வரேன். கிளம்பு கிளம்பு கிளம்பு. சரி, நான் வரேன். போயிட்டு வா சார். ஏதோ ஒரு பொண்ணு இந்த சைடு வந்த மாதிரி இருந்துச்சு. யாரா இருக்கும்? நம்ம பார்த்த உடனே அவங்க ஓடிட்டாங்க. அப்படி யாரு இங்க வந்தாங்க? சாம் சொன்ன இந்த வீட்டை யாருக்குமே தெரியாதுன்னு. அப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு இங்கதான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு நம்ம பார்த்த உடனே போயிட்டாங்க. ஐயோ, அவங்க ஃபேஸ கூட நம்ம பார்க்கலையே. என்ன ஒண்ணுமே புரியல. இங்க ஏன்னா யாரோ இருந்தாங்க. சாம் கிட்ட பேசுற வரைக்கும் அவங்கள பார்த்துட்டு தான் இருந்தேன். சாம் போன உடனே அவங்கள நான் டைரக்டா பாக்குறேன். அவங்க அதுக்குள்ள ஆளை காணும். நம்ம பாக்குறோம்னு தெரிஞ்சு அவ்வளவு ஸ்பீடா ஏன் போனாங்க? அப்படி யாரா இருக்கும் அந்த பொண்ணு? நிலாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பயன்படுத்த வந்திருக்கானா, வேணா பயன்படுத்தி இருப்பா. அவ வேலைக்கு போயிருக்கேன் நான் இப்பதான் சொன்னாங்க. அப்புறம் யார் அது? அதுவும் இங்க யார் வந்தா? இத சாம் கிட்ட சொல்லலாமா வேணாமா? ஒருவேளை நம்ம சந்தோஷமா இருக்கிறது யாருக்காவது பிடிக்கலையா? ஒருவேளை சாம் லவ் பண்ற பொண்ணா இருக்குமோ? சாம் ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னால, ஏன் அந்த பொண்ணா இருக்க கூடாது? ஏன் கடவுளை, எங்க வாழ்க்கையில இப்பதானே நாங்க சந்தோஷமா இருக்கோம், அதுலயும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது எங்களுக்கு?
ஆனா சாம் ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தானா நம்ம மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க மாட்டானே. நம்ம கிட்ட சொல்லி இருப்பானே ஒரு பொண்ணு நான் சின்சியரா லவ் பண்றேன்னு ஏதாவது சொல்லி இருப்பானே. இப்ப வந்ததுல இருந்து பாக்குற சாம் எந்த பொண்ணையும் காதலிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் யார் அந்த பொண்ணு, யாரா இருக்கும் அந்த பொண்ணு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவ்வளவு தூரம் வந்து நம்ம பாக்குறோம்னு தெரிஞ்சுட்டு ஓடுறாங்க. ஒருவேளை சாம் லவ் பண்ணிருப்பானா, அந்த பொண்ணு சாம லவ் பண்ணிருப்பாளா? இதுக்கிடையில நம்ம தான் வந்துட்டோமா, நம்ம வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வந்துதான் அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சுட்டோமா. சாம் நம்மனால அழுந்துருவானா? சாம் ஒருவேளை அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தா இடையில நம்ம வந்துட்டோமா. இது தப்பு தானே. நம்மளால அந்த பொண்ணுக்கும் கஷ்டம் சாமுக்கும் கஷ்டம் இல்ல. என்னால சாம் அழுந்துருவானா? என்னால ஒரு நாள் கூட சாம் அழுக கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என்னால சாம் அழுந்துருவானா? இப்ப அவன் கூட சந்தோஷமா இருக்கிறது நல்லதா இல்ல கெட்டதா? இல்ல நம்ம லவ் பண்றதா அவன் கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஒரு வேத்தை நான் லவ் பண்றத சொல்லிட்டு அவன் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டா, நான் இன்னொரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லிட்டா, நம்ம தான் சாம் கிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருக்கணும். இதுக்கு மேல சாம் கூட சந்தோஷமா பழகிறது எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுது. ஏன்னா சாமி ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லியிருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன். நம்ம அவன் கூட சந்தோஷமா பழகி கடைசியில நமக்கு இல்லைனாயிட்டா எவ்வளவு வருத்தமா இருக்கும்ல. இனிமே சாமை விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கலாம். சாமை விட்டு விலகி இருக்கிறதா சந்தோஷமுன்னு எனக்கு தோணுது. நான் என் காதல சொல்லலாம்னு நினைச்சேன் சாம், ஆனா என்னால காதல் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் சாம். ஏன்னா நீ ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்த சாம். இப்போ இங்க ஒரு பொண்ணை பார்த்த உடனே என்னால முடியல சாம். உங்ககிட்டயே வந்து அந்த பொண்ணு யாருன்னு கேட்கலான்னு பார்த்தா நீ தப்பா நினைச்சுக்குவியோன்னு தோணுது சாம். இப்போ உன்கிட்ட நெருக்கமா பழகிறது தப்புன்னு தோணுது சாம். இதுக்கு மேல உன்னை விட்டு விலகிடா சாம் இருக்க போறேன். உன்னை விட்டு என்னால தூரமா போக முடியுமான்னு கேட்டா தெரியாது சாம். ஆனா உன்னை விட்டு விலகி இருக்கேன் சாம். எவ்வளோக்கு எவ்வளோ விலகி இருக்க முடியுமோ அவ்வளோ விலகி இருக்கேன் சாம். எனக்கு உன் லைஃப் சந்தோஷமா இருக்கணும். என்னால உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடக்கூடாது சாம். அதுதான் நான் இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் சாம். இதுக்கு மேலேயும் அதுதான் சாம் நடக்க போகுது. எனக்கு இங்க ஒரு பொண்ணு பார்த்த உடனே என் மனசுல உடஞ்சிருச்சு சாம். கண்டிப்பா நீ லவ் பண்ற பொண்ணுக்கு இந்த வீடு தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணை கூட இருக்கலாம்ல சாம். அந்த உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டேன் சாம். என்ன மன்னிச்சிரு சாம். எனக்கு நீ கிடைக்கலனாலும் பரவாயில்ல சாம். நீ சந்தோஷமா இருந்தா போதும் சாம். உன்னோட போட்டோஸ் வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் சாம். இதுக்கு மேல உன்னை விட்டு தள்ளியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என் காதல உன்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். என்ன வெளியில இருந்து தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க போல. இங்க இருந்து ஏதாவது ஒரு பொண்ணு அந்த சைடு கிராஸ் பண்ணி போனாங்களா? ஆமா, யாரோ போனாங்க. சரியில்ல. அந்த பொண்ணு ஃபேஸ் பாத்தியாடா? இல்லையா, அவங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டாங்களா? சரிடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் சோகமா இருக்க? எதுக்கு அந்த பொண்ணை பத்தி நீ விசாரிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அம்மா அப்பாவை கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். என்னை கூப்பிட்டு நான் கூட்டிட்டு போயிருப்பேன்ல. இல்ல சாம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, இருந்தாலும் டக்குன்னு அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சுடா. நான் பேசாம அங்கேயே வந்துட்டுமா அஜய்? என்னடி, என்னாச்சு? இல்ல அஜய், அங்கேயே வந்துட்டா. நான் ஏதோ சாம் வாழ்க்கையில ரொம்ப தப்பு பண்றேன்னு தோணுது அஜய். நீ என்ன சாம் வாழ்க்கையில தப்பு பண்ற? எனக்கு தெரியல அஜய் அதை பத்தி எல்லாம். ஆனா நான் சாம் வாழ்க்கைக்குள்ள தெரியாம வந்துட்டேன்னு தோணுது. சாம் ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தா வாழ்க்கைக்குள்ள வந்து கெடுத்துட்டல. ஏதோ தப்பா யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ என்னாச்சு? ஏதாவது பயந்துட்டியா? இல்ல சாம் ஏதாவது உன்கிட்ட சொன்னாரா? அவர் எந்த பொண்ணையும் லவ் பண்ணல, போதுமா? இல்ல அஜய், நான் தெரியாம சாம் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டேன்னு தோணுதுடா. என்னால சாம் அழுந்துருவாரோன்னு தோணுது. உன்னால சாம் என்னைக்கும் அழுக மாட்டாரு. உன்னால மட்டும்தான் அவர் சிரிச்சுட்டே இருப்பாரு. கவலைப்படாத. முதல்ல இப்படி யோசிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணி இப்படி எல்லாம் எதுக்கு யோசிக்கிற நீ? தெரியல அஜய், இதெல்லாம் ஏன் யோசிக்கிறேன்னு எனக்கு புரியலடா. ஆனா நான் யோசிக்கிறது எல்லாமே சாம் என்னால அழுந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான்டா. நான் தான் சொல்றேன்ல, சாம் அழுக மாட்டாரு. உன்னால சந்தோஷமா தான் இருப்பாரு. என்னமோ தெரியலடா, மனசு எதுவும் சரியில்லை. எங்கேயாவது போயிட்டு வருவோமா? சரி, என்ன ஈரமா இருக்கு ட்ரெஸ் எல்லாம்? அதுவா மாத்தணும். நம்ம போய் மாத்திட்டு வந்துடுற வெளில எங்கேயாவது கூட்டிட்டு போறியா? இல்ல பொட்டிக்கு ஏதாவது வேலை இருக்காடா? என் ஃப்ரெண்டை விட பொட்டிக்ல எல்லாம் எனக்கு வேலை இல்ல. வா, நான் கூட்டிட்டு போறவன வெளியில. சரிடா, எங்கேயாவது மனசு லேசாகிற இடத்துக்கு கூட்டிட்டு போடா. சரி, முதல்ல இப்படி மூஞ்ச வச்சிருக்காரு நல்லாவே இல்ல. என்னமோ தெரியல, மனசுல ரொம்ப பாரமாவே இருக்குடா. உன் பாரத்தை நான் இறக்கி வைக்கிற பாரு. அது இல்லாம என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம்னா நான் கூட இருக்க மாட்டேனா? அதை விட்டுட்டு நீயா போட்டு இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. எப்ப எதுவா இருந்தாலும் என்கிட்ட கால் பண்ணி சொல்லு. நீயா போட்டு யோசிச்சு மனசை குழப்பிட்டு இருக்காத, சரியா? சரிடா.
இப்போ எங்கேயாவது என்னை வெளியில மட்டும் கூட்டிட்டு போதும். சரி போய் கிளம்பிட்டு வா போலாம் எங்கேயாவது. சரிடா.